இந்த சுடருக்கு இப்போ அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த சுடர யாராலயுமே காப்பாத்தவே முடியாது. ஏன் அந்த கடவுளே வந்தாலுமே கூட சுடர காப்பாத்தவே முடியாது. இதுல நம்ம விஜய் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்டின்னா, இந்த சுடர் கண்ணு முன்னாடியே வந்து நம்ம வெண்பா தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம். அதாவது எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கான காரணமே வெண்பா தான் அப்டின்னு சொல்லிட்டு, வெண்பா கிட்ட வந்து இப்ப எல்லா டீட்டெயிலும் கேட்டது தான் மிகப்பெரிய தப்பா போயிடுச்சு. ஏன்னா இந்த சுடர் இருந்துட்டு நம்ம வெண்பாவ கடத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல கடத்தியிருந்தாலும் சரி, நார்மலா இது நடந்திருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே இந்த சுடர் இருந்துட்டு வெண்பா மேல அந்த அளவுக்கு கோவத்தோட, வெறியோட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ரொம்பவும் கோவத்தோட, ரொம்பவும் வெறியோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னால தானே எனக்கு இவ்ளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நான் போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி ரூ. 50,00,000 வந்து கொண்டு வந்து குடுத்தா தான் உன் பொண்ண விடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த சுடர் சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே ரூ. 50,00,000 இல்ல 5,00,00,000 குடுத்தாலுமே கூட இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவ விட போறது கிடையாது. பணத்தையும் வாங்கிட்டு வெண்பாவையும் போட்டு தள்ளுறது தான் இந்த சுடரோட முக்கியமான பிளானா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இங்க நம்ம விஜய்லாம் வந்து எனக்கு வெண்பா தான் முக்கியம். பணம் எனக்கு முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ பணத்த குடுத்துட்டு வந்து வெண்பாவ மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்னென்ன நடந்துச்சு, எது எது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நிறைய விஷயத்த வந்து இங்க யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் இப்போ நம்ம மல்லியோட அந்த ஒரு வேண்டுதல் வந்து வீண் போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா வெண்பாவ வந்து அந்த கடவுள் காப்பாத்த தான் போறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பாவுக்கு வந்து அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம மல்லி அவ்வளோ வேண்டிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து வெண்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து அடுத்ததா நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருக்குமே நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்த வந்து காட்டி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றது மட்டும் இல்லாம வெண்பாவா அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் வைக்குது. ஏன்னா இந்த சுடர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது. அதாவது வெண்பாவோட கதையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து அந்த கடவுளோட அருளால நம்ம வெண்பா வந்து ஈஸியா காப்பாத்தப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு அதாவது கண் முழிச்சிடுறாங்க. ஆனா மறுபடியும் வந்து வெண்பாவ மயக்கம் போட வச்சுறாங்க. அதாவது மயக்க மருந்து வந்து குடுத்து, அதாவது வெண்பா கிட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, "இங்க பாரு வெண்பா, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். அதே மாதிரி உன் அப்பா வந்து உன்ன வந்து அதாவது உன்ன காப்பாத்தணும் அப்படின்னா, ரூ. 50,00,000 வந்து குடுத்துட்டு போனாலும் சரி, உன்ன நான் விட மாட்டேன். ஏன்னா உன்னால தான் எனக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. நான் போட்ட பிளான் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, "உன்னோட கதைய முடிக்க போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த சுடர் இருந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது வெண்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஏற்கனவே மல்லி இருந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல எப்படி வந்து நீ ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சுடர் வந்து சொல்றத கேட்கும்போது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வெண்பாவ மறுபடியும் மயக்கம் போட வச்சுட்டாங்க. ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே அந்த கடவுள் தான் வந்து நம்ம வெண்பாவ காப்பாத்துறதுக்காக இப்படி வந்து களமிறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ சேஃபான பிளேஸ்க்கு வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா பணத்தையும் வாங்கிட்டு அதே மாதிரி சேஃபா வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக பணம் எப்போ வந்து இந்த சுடரோட கையில கிடைக்கும் அந்த ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் வெண்பாவோட கதையை முடிச்சிட சொல்லி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடக்க போகுது. ஒரு பக்கம் சுடர் வந்து நம்ம விஜய் கண்ணு முன்னாடியே வந்து அந்த ஒரு ரூ. 50,00,000 பணத்த வாங்கிட்டு போறான். ஏன்னா, நம்ம விஜய் கிட்ட அந்த அவ்ளோ பணம் இல்ல. ரூ. 50,00,000 ஏற்கனவே வந்து அந்த இதுக்காக வந்து வாங்கி வச்சிருக்காங்க லோனு. அதாவது அவரோட ப்ராஜெக்ட்டுக்காக. அந்த ஒரு பணத்துல இருந்து வந்து இப்ப ரூ. 50,00,000 எடுத்துட்டு வராங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா வெண்பாவ காப்பாத்தி ஆகணும். வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சுடர் வந்துட்டு அவ்ளோ தெனாவட்டா வந்து நம்ம விஜய் கண்ணு முன்னாடியே நின்னு, அதுவும் இல்லாம மல்லியும் இருக்காங்க. மல்லி கண்ணு முன்னாடி நின்னு, "உங்களால என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இந்த பணத்த வாங்கிட்டு நான் எஸ்கேப் ஆக போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த பணத்தையும் வாங்கிட்டு, ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவ ரிலீஸ் பண்றதும் கிடையாது. அதாவது இந்த சுடர்கிட்ட "என் பொண்ணு எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எல்லாம் கேட்கும்போது, "என்ன மல்லி இன்னமும் வந்து என்ன முட்டாளாவே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதாவது நான் முட்டாள் இல்ல. நீங்க தான் முட்டாள் ஆயிட்டீங்க. நான் எவ்ளோ பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே முறியடிச்சது உன் பொண்ணு வெண்பா தான். அப்படி இருக்கும்போது உன் பொண்ணு வெண்பாவ நான் விட்டுருவேனா? இந்த 50,00,000 தூக்கிட்டு அதே மாரி உன் பொண்ணோட கதையையும் நான் முடிக்க தான் போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ விஜய்க்கும், மல்லிக்கும் இன்னும் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா பணத்த குடுத்தா இந்த சுடர் வந்து விட்டுருவா அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா இப்போ நம்ம வெண்பா எங்க இருக்காங்க? என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நேரத்துல தான் இப்போ நம்ம மல்லி வேணுன அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால நம்ம வெண்பா வந்து கண் முழிச்சு கடைசியில அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல. அடுத்ததா வந்து இந்த சுடர் வந்து வெண்பாவால வந்து மறுபடியும் விஜய், மல்லி இவங்க கிட்ட வந்து வசமா சிக்க போறா அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பா வந்து கண் முழிச்சு எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அதுவும் இல்லாம ரவுடிங்க வந்து அசால்ட்டா நெனச்சுட்டாங்க வெண்பாவ. ஏன்னா வெண்பாவ பத்தி இந்த ரவுடிங்களுக்கு சுத்தமா தெரியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் தான் வந்து அ வெண்பா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து அசாத எஸ்கேப் ஆயி ஓடுறாங்க. ஓடி போம்போது தான் இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவ வந்து பார்க்குறாங்க. அதாவது வெண்பா எப்படி தப்பிச்சா? இவள தப்பிக்க விடக்கூடாது. இவ தப்பிச்சா அப்படின்னா நமக்கு தானே மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா வெண்பா தப்பிக்கிறது மட்டும் இல்லாம கடைசியில மல்லி, விஜய் இவங்களோட கண்லயும் பட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம நம்ம வெண்பா வந்து தப்பிச்சதுனால இந்த சுடர் வந்து வசமா மாட்ட போறா அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அவ கண்டிப்பா ஜெயிலுக்கு போக தான் போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.